الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن نبينا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا وحبيبنا وشفيعنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد قال الله تبارك وتعالى في كلامه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم وأن ليس للإنسان إلا ما سعى وأن سعيه سوف يرى ثم يجزاه الجزاء الأوفى وقال تعالى أيضا يريدون ليطفئوا نور الله بأفواههم والله متم نوره ولو كره الكافرون وقال تعالى أيضا قوا أنفسكم وأهليكم نارا وقودها الناس والحجارة இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்து பாதுகாக்கக்கூடிய அல்லாஹ் தஆலாவுக்கே சொந்தமானதாகும். ஸலாத் என்ற கருணையும் சலாம் என்ற ஈடேற்றமும் எங்களுடைய தலைவர் மேலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் தோழர்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் தஆலாவுடைய கட்டளைகளை முழுமையாக எடுத்து நடக்கும்படி முதற்கண் அடியேனுக்கும் அப்பாலுக்களுக்கும் வன்மையுடன் கட்டளையிடுகிறேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, முதலாவது நாங்கள் அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செய்ய வேண்டும், நன்றி செலுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு நேரான வழியை காண்பித்து தந்தார். பரிசுத்தமான ஒரு மார்க்கத்தில், ஹக்கான ஒரு தீனில் அல்லாஹ் எங்களை வைத்திருக்கிறார். எங்களுக்கு இந்த பிரச்சனை இல்லை. அதாவது நான் இருக்கிற மார்க்கம் சரியா பிழையா, நான் செய்யற இந்த முயற்சிகள் இதுக்கு கூலி கிடைக்குமா இல்லையா என்று தடமாற வேண்டிய, யோசிக்க வேண்டிய, இதை தேடி பார்க்க வேண்டிய எந்த தேவையும் இல்லை. ஏன்னா இது மட்டும்தான் அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மார்க்கம். இதை நாங்க முதலாவது விளங்கிக் கொள்வோம். மற்ற மக்கள் அவர்களுக்கு விளங்கப்படுத்த வேண்டிய பெரிய ஒரு பொறுப்பு இருக்கு. அதை இரண்டாவதாக நாங்க பார்ப்போம். அல்லாஹ் ரொம்ப தெளிவாக குர்ஆனை பொறுத்தவரையில உலகத்தில் எந்த ஒரு கிதாப், எந்த ஒரு புத்தகமும் யாராலையும் எழுதப்பட இல்லை. அந்த புத்தகத்துடைய ஆரம்பத்திலே இந்த புத்தகத்தில் உள்ளது எதுவும் சந்தேகமற்றது, இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடியது எதுவுமே சந்தேகமற்றது என்று உலகத்தில் யாரும் அப்படியாக்குள்ள ஒரு புத்தகம் எழுதி. ஆனால் அல்லாஹ்வுடைய கலாம் குர்ஆனை பொறுத்தவரையில ஆரம்பிக்கக்கூடிய நேரத்திலே அல்லாஹ் சொல்லிட்டான், அலிஃப் லாம் மீம் ذَلِكَல் கிதாபு லா ரைப ஃபீஹ். அந்த கிதாப், எந்த கிதாப்? முத்தகீன்கள் என்றால் யார்? அல்லதீன யுமினூன பில் கைப் வ பில் ஆখিরাতি ஹும் யூகினூன். மறைவான விஷயங்களை நம்பக்கூடியவர், கண்ணுக்கு விளங்காததை நம்பக்கூடியவர், அல்லாஹ்வுடைய வாக்குறுதி எச்சரிக்கையை நம்பக்கூடியவர், அல்லாஹ் ரசூலால சொல்லப்பட்டதை நம்பக்கூடியவங்க, மறைவான விஷயங்களை நம்பக்கூடியவங்க, மேலும் ஆகிரத்தை நம்பக்கூடியவங்க. ரெண்டு விஷயம் அல்லாஹ் சொல்றாங்க. மறைவான விஷயங்களை நம்பக்கூடியவங்க, ஆகிரத்தை நம்பக்கூடியவங்க. இந்த நம்பிக்கை உள்ளவங்க தான் முத்தகீன்கள். அவங்களுக்கு தான் இந்த குர்ஆன் வழிகாட்டு. யாருக்கு ஆகிரத்துல நம்பிக்கை இல்லையோ, மறைவான விஷயங்கள்ல நம்பிக்கை இல்லையோ, அவங்களுக்கு இந்த குர்ஆன் வழிகாட்டாது. அதனால அல்லாஹ்வுடைய வாக்குறுதி குர்ஆன்ல, அல் ஹதீஸ், கண்ணியமான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன கருத்துக்கள் அவங்களோட வாயால வெளியானது எதுவும்
சந்தேகமே கிடையாது. அவங்களோட வாயால சொன்ன எந்த ஹதீஸா இருந்தாலும் அது அவங்களோட சொந்த கருத்துக்கள் இல்லை. அவங்க சொன்னதெல்லாம் அல்லாஹ்வால் கண்ணியமான நபிக்கு அறிவிக்கப்பட்டதை தான் நபி சொன்னார். அதே குர்ஆன்ல அல்லாஹ் தெளிவாக சொல்றார், வன்னஜ்மி இதா ஹவா மா ضل صاحبكم وما غوى وما ينطق عن الهوى إن هو إلا وحي يوحى علمه شديد القوى. கண்ணியமான நபியுடைய பேச்சை பத்தி அல்லாஹ் சொல்றான், வமா யன்திகு அனில் ஹவா, சத்தியம் செஞ்சு சொல்றான், அவங்க சொன்னது எதுவுமே அவங்களோட ஹவா, அவங்களோட மனோ இச்சைப்படி, அவங்களோட விருப்பப்படி சொன்னதல்ல. அதுவெல்லாம் இன்னுவ இல்லா வஹ்யு யூஹா, அல்லாஹ்வால் கண்ணியமான நபிக்கு அறிவிக்கப்பட்டதை தான் நபி சொன்னார். அல்லமஹு ஷதீதுல் குவா, கண்ணியமான நபிக்கு கற்றுக் கொடுத்தவர் யார் தெரியுமா? துனியால யாரும் இல்ல, மிகப்பெரிய சக்தி வாய்ந்த மலக்குமார்களுடைய தலைவர் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தான் கண்ணியமான நபிக்கு கற்றுக் கொடுத்தவர். எனவே கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் ரசூலால தெளிவாக சொல்லப்பட்டதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அல்லாஹ் ரசூலால சொல்லப்பட்டதெல்லாம் கண்ணுக்கு மறைவானது தான் சொல்லப்பட்டது. ரெண்டு வகையான செய்திகள் இருக்கு. ஒன்று கண்ணுக்கு விளங்கக்கூடியது, அடுத்தது கண்ணுக்கு மறைவானது. ஒன்றுக்கு ஹபர், இன்னொன்றுக்கு நபர் என்றுவாங்க. நபர் என்றது கண்ணுக்கு விளங்கக்கூடியது, ஹபர் என்றது செய்தி, அல்லாஹ்வால் ரசூலால் சொல்லப்பட்ட செய்திகள். மௌத்த பத்தி, ஆகிரத்தை பத்தி, சொர்க்கத்தை பத்தி, நரகத்தை பத்தி, அதே போல ஒவ்வொரு அமல்களால கிடைக்கக்கூடிய நன்மைகள், ஒவ்வொரு பாவத்துக்கு சொல்லப்பட்ட தண்டனைகள், இதெல்லாம் கண்ணுக்கு மறைவான. நாம் இந்த உலகத்தில் பார்த்து கொண்டிருக்கக்கூடியது கண்ணுக்கு விளங்கக்கூடியது. இது கண்ணுக்கு விளங்கக்கூடியது எல்லாமே ஏமாற்றம், இது ஒரு போலி, இது ஒரு கேலி கூத்து, இது ஒரு வீண் விளையாட்டு என்றுதான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றார். முழு உலகத்தையும் அப்படித்தான் சொல்றார். வமல் ஹயாத்துத் துன்யா இல்லா மதாஉல் குரூர். முழு உலகம், உலகத்தில் இருக்கக்கூடிய அவ்வளவு வஸ்துக்களும் அத்தனையும் இதோட ஏமாற்றக்கூடிய ஒரு வஸ்துவை தவிர வேறொன்றும் இல்லை. ஃபலா தகுர்ரன்னகுமுல் ஹயாத்துத் துன்யா. இந்த துனியா உங்களை ஏமாற்றாமல் இருக்க. இந்த உலகத்தில் விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த வெளிநாட்டங்கள் இருக்கிறேன், இது ஒரு டிராமா என்று சொல்லுங்கள். டிராமா என்று சொல்றோமே, இது உலகத்துடைய எல்லாமே ஒரு வகையான டிராமா தான், கேலி கூத்து தான், நடிப்பு தான். அசல் இல்லை. தொண்டு அசல் கண்ணுக்கு மறைவா இருக்கிறது. எனவே கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த அடிப்படையில அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு பரிசுத்தமான தீன, ஈமான, இஸ்லாத்தை, கலிமாவை அல்லாஹ் தந்தார். அல்லாஹ் எங்களுக்கு இந்த பாக்கியத்தை தந்துட்டு அல்லாஹ் கேட்டுக்கொள்றது என்னன்னா, நீங்க மௌத்தாவக்கூடிய நேரத்துல ஒரு முஸ்லிமாகவே ஒழிய மௌத்தாவாதீங்க. வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். மௌத்தாவக்கூடிய நேரத்துல ஒரு முஸ்லிமாகவே ஒழிய மௌத்தாவாதீங்க. முஸ்லிமாக மௌத்தாவோடுதான் முஸ்லிமாக வாழோம். தமூதுன் கமா தஹ்யவுன் துஹ்ஷரூன் கமா தமூதுன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க எப்படி வாழ்றீங்களோ அதுக்கேற்ற மாதிரி மௌத்து வரும், எப்படி மௌத்தாவீங்களோ அதுக்கேற்ற மாதிரி எழுப்பாட்டப்படுவீங்க. வட்டி தொடர்பு வச்சவன், வட்டி தொடர்பிலே காலத்தை கழிக்கிறவன், அவன் மௌத்து வரைக்கும் அந்த பாவத்திலே பெரும் பாவம், மிகப்பெரிய ஒரு பாவம் வட்டி, வட்டி தொடர்பு. அந்த தொடர்பிலே இருந்து
அப்படியே மௌத்தாவுறவன் அவருடைய எழுப்பப்பட எப்படி எழுப்புவான் தெரியுமா? அல்லாஹ் சொல்றான் யதஹப்பத்து ஷைத்தான், அதாவது அவன் கபூர்ல எழுப்பக்கூடிய நேரத்துல பேய் அரைஞ்சவனை போல எழுப்புவான். பயந்தவனாக, சத்தம் போட்டவனாக, அலங்கோலமான கோலத்தோட, பார்க்கிறதுக்கு அசிங்கமான தோற்றத்துல கபூர்ல எழுப்புவான். ஏன்னா வட்டி எவ்வளவு பெரிய பாவம் என்றா அல்லாஹ் சொல்றார், நீங்க அதை உட தயார் இல்லைன்னா ஃபஅதனு பிஹர்பி மினல்லாஹி வ ரசூலி, நீங்க அல்லாஹ் ரசூலோட யுத்தம் செய்ய தயாராகும். அல்லாஹ் ரசூலோட யுத்தம் செய்யுங்க, தயாராகுங்க என்று சொல்லக்கூடிய அளவு ஒரு பாவம் இங்கே சொல்லப்படுகிறது. ஆகப்பெரிய ஒரு பாவம். ஷிர்க் தான் ஆகப்பெரிய பாவம். அஸ்ஸபுல் மூபிகாத், பெரும் பாவங்கள் 7 ஹதீஸ்ல தொடர்ச்சியா வந்திருக்குது. அதுல ஒன்றுதான் வட்டி, மிகப்பெரிய பாவம். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நான் சொல்ல வந்தது என்னன்னா, எப்படி வாழ்றீங்களோ அப்படி மௌத்தாவீங்க, எப்படி மௌத்தாவீங்களோ அப்படிதான் இது பண்ணப்படுது. அல்லாஹ் எங்கள் எல்லோருடைய முடிவையும் நல்லதாக்கி வைப்பானாக. எங்களுடைய துனியாவுடைய வாழ்க்கையை விட ஆখিরাத்துடைய வாழ்க்கையை சிறப்பாக்கி வைப்பானாக. முயற்சி செஞ்சுதான் அடையணும். முயற்சி செஞ்சு கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு தியாகங்கள் செய்து நஃப்ஸோட போராடி நஃப்ஸுக்கு மாற்றமா நடந்துதான் அல்லாஹ்ட பொருத்தத்தை, திருப்திய, அல்லாஹ்ட உதவிய அடைஞ்சு கொள்ளே ஒழிய வெறும் ஆமீன் என்று சொல்றதுனால அடையல, வெறும் வார்த்தைகளால் அடையல. அதுக்கென்று சில தியாகங்கள், அதுக்கென்று சில முயற்சிகள், அதுக்கென்று சில கஷ்டங்கள், சிரமங்கள் பட்டுதான் இது அடையும். அல்லாஹ் குர்ஆன்ல கேட்கிறானே, நீங்க நினைக்கிறீங்களா சொர்க்கத்துக்கு சும்மா லேசா போவேன்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு முந்தி வாழ்ந்தவங்க பட்ட கஷ்டங்கள், சிரமங்கள், நோவினைகள், இந்த கலிமா சொன்னதற்காக, இந்த ஈமான் கொண்டதற்காக அவங்க எவ்வளவு சோதிக்கப்பட்டாங்க. இரும்பால சீப்பு செய்யப்பட்டு முதுகுல உள்ள இறைச்சிகள் வாரப்பட்டது அப்படி சொன்னாங்க. இரும்பு சீப்பால முதுகு வாரப்பட்டது, முதுகுல இருக்கிற இறைச்சி ரெண்டாக பிளக்கப்பட்டாங்க. கலிமா சொன்ன ஈமான் கொண்டவர்கள் சொன்னாங்க. அம்ம ஹஸிபத்து அன் தத்குலுல் ஜன்னah, அல்லாஹ் குர்ஆன்ல கேக்குறான், வலமா யஅதிகும் மஸலுல் லதீன ஹலவு மின் கப்லிக்கும். அதனால கண்ணியமான சகோதரர்களே, அந்த அளவு பெரிய தியாகம் இல்லாட்டியும் ஒரு மூமினாக, ஒரு உண்மையான முஸ்லிமாக வாழ்வேண்டா லேசி இல்ல. இந்த உலகத்துடைய கடைசி காலம் ஃபித்னாக்களும் வழிகேடுகளும் பாவங்களும் உச்ச கட்டத்துல, ஷிர்க்கும் குஃபரும் இருக்கிற உச்ச கட்டத்தில் இருக்கிற இந்த காலகட்டத்துல ஒரு மூமினாக வாழ்வது லேசி. ஒரு தியாகத்தோட தான் வாழ வேண்டும். அந்த தியாகங்கள், அந்த கஷ்டங்கள், அந்த சிரமங்கள் அதெல்லாம் வீணாக்க மாட்டான். அதுக்கு அல்லாஹ் மேலான கூலிகளை வச்சு, அல்லாஹ்வோட உதவிகளை அல்லாஹ் வச்சு. எனவே கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் எங்கள்கிட்ட மிச்ச அன்பாக கேட்டுக்கொள்றான், நீங்க மௌத்தாவங்களும் முஸ்லிமாக தான் மௌத்தாவும். முஸ்லிம் அல்லாம மௌத்தாவிடாதீங்க. முஸ்லிமா வாழ்றது அல்ல கெட்டித்தனம், முஸ்லிமாக மௌத்தாவது தான் கெட்டித்தனம். முஸ்லிமாக வாழ்ந்து காபிராக மௌத்தானவங்க எவ்வளவு பேர் அல்லாஹ் குர்ஆன்ல சம்பவங்களை திரும்ப சொல்லி காட்டுறார். ஒரு பெரிய அவுலியாவுடைய சம்பவத்தை குர்ஆன்ல சொல்றார். வத்லு அலைஹிம் நபஅ அல்லதி ஆதைனாஹு ஆயாத்தினா ஃபன்ஸலக மின்ஹா ஃபஅத்பஅஹு ஷைத்தான் ஃபகான மினல் காவீன். குர்ஆன்ல சொல்றாங்க, சொல்லி காட்டுங்க நபி, ஒருவருடைய சம்பவம் அதை சொல்லி காட்டுங்க. வத்லு அலைஹிம் நபஅ அல்லதி ஆதைனாஹு ஆயாத்தினா, எங்களுடைய அத்தாட்சி கொடுக்கப்பட்ட ஆயத்தும் மின் ஆயாத்தில்லாஹ், அந்த மனிதன் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் ஒரு அத்தாட்சி என்று சொல்லப்படக்கூடிய அளவுக்கு அல்லாஹ்வோட ரொம்ப நெருக்கமா இருந்த ஒரு மனிதன் மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்துல வாழ்ந்தார். பல்அம் பின் பாஊரா ஒரு பேர்.
எதற்காக துஆ செஞ்சார்? அவன மவுத் அல்லாஹ் சொல்றான். அவனுக்கு உதாரணம், அவன் அவ்வளவு அல்லாஹ்க்கு நெருக்கமா இருந்த ஒரு நல்லடியார். அவன முடிவு அல்லாஹ் சொல்றான், பத்தலு கமஸலில் கல்ப். அவருக்கு உதாரணம் ஒரு நாய்க்கு ஒத்ததாக இருக்கு. நாயை போல என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவருடைய நிலைமை போச்சு. அதனால முஸ்லிமா வாழ்றது அல்ல கேட்டுதான முஸ்லிமா மௌத்தாவும் அல்லாஹ் கிட்ட மண்டாடி கொண்டே இருக்கணும். நபி தன்னை இறுதி முடிவு நல்லதா அமைவதற்கு துஆ செஞ்சு கொண்டே இருந்தாங்க. அல்லாஹும்ம அஇன்னி அலா திக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாததி. இந்த துஆ இது ஒரு துஆ. ஹுஸ்னுல் காத்திமா, யா அல்லாஹ் எனக்கு நல்ல முடிவை தருவாயாக என்று ரசூலுல்லாஹ் கண்ணியமான நபி, துனியா ஆகிரத்துடைய தலைவர், அவங்களோட கடைசி முடிவு நல்லதாக அமையும் என்று அல்லாஹ் கிட்ட மண்டாடி. அதனால பயந்து கொண்டே இருக்கணும். திருப்தி அடையலாம். நாங்க அப்படி, நாங்க இப்படி, நாங்க தான் ஹக்குல, நீங்க எல்லாம் பாத்தில்ல, நாங்க எல்லாம் சொர்க்கவாதி, நீங்க எல்லாம் நரகவாதி, அப்படி யாருக்கும் சொல்லல. யார விஷயத்துல யாருக்கும் தீர்ப்பு கொடுக்கல. தீர்ப்பு அல்லாஹ்வால மட்டும்தான். முடிவுகளை செய்தது அல்லாஹ் தான். முடிவு செய்தது எப்படா? கடைசி நேரம். கடைசி நேரம் ரூஹ கைப்பற்றக்கூடிய நேரம். அந்த நேரத்தை தான் முடிவு காட்டப்படும். ஒவ்வொருத்தரும் முடிவை காட்டுறது கடைசி நேரம். அதனால தான் அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், தாபிஈன்கள், தாபிஈன்கள் பலர்கள் பொதுவான அமைப்புல பயப்படக்கூடியவங்களா இருக்காங்க. கடைசி முடிவு சயீத் இப்னு சுபைர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தாபிஈன்களை சேர்ந்தவங்க. அவங்கள கொலை செஞ்சது ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் என்பவன். அவன் அரசியல் ஆட்சியில் இருந்தவன். கொலை செய்யறதுக்கு முன்னால சில கேள்விகளை கேட்டான். அவனும் முஸ்லிம் தான். இந்த சயீத் இப்னு சுபைர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கிட்ட சில கேள்விகள் கேட்டான். அதுல ஒரு கேள்வி என்ன தெரியுமா? நீங்க சிரிக்கிறத நான் கண்டதே இல்லை, நீங்க ஏன் சிரிக்கிறீங்களே இல்லை. சயீத் இப்னு சுபைர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, இந்த முடிவு எனக்கு தெரியாததுனால எனக்கு சிரிப்பு வருவதே இல்லை. இந்த கடைசி முடிவு எப்படி அமைய போதோ தெரியாது. அந்த பயம், அந்த அச்சத்தின் காரணமாக என்ன எனக்கு சிரிப்பு வருவது. அப்படி பயந்து வாழ்ந்திருக்கிறார். அவுலியாக்கள் நாதாக்களா இருந்து கொண்டே, தாபிஈன்கள் தபஅத் தாபிஈன்களா இருந்து கொண்டே, பெரிய உலமாக்கள் இருந்து கொண்டே கடைசி முடிவை பயந்ததனால, முடிவு தெரியாத இந்த பயத்துல சிரிக்காம இருக்கிறார். அதனால மேலான சொல்ல, யார விஷயத்திலே நீங்கள் தீர்ப்பு கொடுப்பீங்க. ஒரு பெரிய தக்வாதாரி, ஒரு பெரிய ஒரு அவுலியா, ஒரு பெரிய நாதா, ஹயாத்தோடு இருக்கக்கூடிய யாருன்னு சொல்லி ஏன்னா கடைசி நேரம் எப்படி அமைய போதும் தெரியாது. கடைசி முடிவை தான் நாங்கள் பயந்து கொண்டே இருக்கிறோம். அல்லாஹ் கிட்ட அழுது கொண்டே இருக்கிறோம், மன்றாடி கொண்டே இருக்கிறோம், இஸ்திக்ஃபார் செய்து கொண்டே இருக்கிறோம், தன்னை தவறுகளை பற்றி தான் தேடிக்கொண்டே இருக்கிறோம். எங்களுக்கு மக்கியோட தவறுகள் எல்லாம் வரக்கத்தா விளங்குது. அவன்ட குறை, இவன்ட குறை, அவன் அப்படி நடக்கிறான், இவன் இப்படி நடக்கிறான், குறைகள் விளங்குது. ஷைத்தான்களை எங்களையே சுத்தப்படுத்துறதுக்கு, நான் நல்லவன் என்ன எங்களுக்கு விளங்கி கொள்றதுக்கு மக்கியோட குறைய அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நீங்க ஒரே சுத்தமா இவ்வளவு வாழணும். வலா துஸக்கு அன்ஃபுஸக்கும் ஹுவ அலமு பிமன் இத்தகா. உங்களே நீங்க சுத்தமாக்கி கொள்ளாதீங்க, அல்லாஹ்க்கு தெரியும் யார் தக்வாதாரி, சுத்தமானவன் யாருன்னு அல்லாஹ்க்கு தான் தெரியும். திரும்ப அவன் தான் செய்ய போறான். எனவே மேலான சகோதரர்களே, கடைசி நேரம், கடைசி முடிவு நல்லதா அமையும். ஏன் உங்களோட சக்கராத்துல, ஏன் உங்களோட ரூஹ பார்த்து அல்லாஹ் சொல்லணும், யா அய்யதுஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா இர்ஜிஇ இலா ரப்பிகி ராதியதன் மர்தியா ஃபதுகுலி ஃபீ இபாதி வதுகுலி ஜன்னதி. அல்லாஹ் எங்களோட ரூஹோட, எங்களோட ரூஹ் பிரியக்கூடிய நேரத்துல நல்லடியாருடைய ரூஹை பார்த்து அல்லாஹ் சொல்லுவார், ஏ அமைதியான ரூஹே, அல்லாஹ்வுக்காக வாழ்ந்த ரூஹே, அல்லாஹ்வுக்காக கஷ்டப்பட்ட ரூஹே, அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்திய ரூஹே, நீ உன்ன ரப்பு கிட்ட போ. உன்ன ரப்பு உடைய கொண்டு திருப்தி அடைந்த நிலைமையில், நீயும் ரப்ப கொண்டு திருப்தி அடைந்த நிலைமையில் ஃபதுகுலி ஃபீ இபாதி, என்ற நல்லடியாருடைய கூட்டத்தில் நீயும் போய் சேர்ந்து போ.
வதுகுலி ஜன்னதி, என்ன மேலான சொர்க்கத்துக்கு போ. என்ன அந்த சக்கராத்துடைய நேரத்துல ரூஹோடல்ல இது கலட்ட கொலதான் இது சொல்லுங்க. அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் அந்த பாக்கியத்தை நசீபாக்குவானா. அதனால கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே நாங்க அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தணும். இந்த ஈமான் இஸ்லாம் கலிமாவை அல்லாஹ் எங்களுக்கு தந்தால் அந்த அடிப்படையில் வாழ்வதற்கு ஒவ்வொருத்தரும் முயற்சியும். இன்றைக்கு முஸ்லிமுடைய வாழ்க்கையிலே இஸ்லாம் இல்லாமல் கவலையான விஷயம். இஸ்லாத்துக்கு வார பலர்கள் யோசிக்கிறாங்க, நாங்க இருந்த மார்க்கம் நல்ல போலேன்னு சொல்றாங்க சிலர். ஏண்டா நாங்க இஸ்லாம் நல்ல மார்க்கம், பரிசுத்தமான மார்க்கம், சிறந்த மார்க்கம் என்று வந்து இந்த முஸ்லீம்கள்ல பலர்களோட பழக கொல, அவங்கள்ட்ட தொழுகை இல்லை, அவங்கள்ட்ட குடி, அவங்கள்ட்ட குடு, அவங்கள்ட்ட அநியாயம், அவங்க மோசடி செய்யறாங்க, மாற்றமா நடக்கிறாங்க, பொய் சொல்றாங்க, ஏமாத்துறாங்க. இஸ்லாம் இதுதானா? இவங்களா முஸ்லீம்கள்? இதா இஸ்லாம் படிச்சு கொடுக்கக்கூடிய பாடம்? பலர்கள் அப்படி கேட்கிறாங்க. நாங்க வேற மார்க்கத்தை இருக்கக்கூட இப்படியெல்லாம் தவறுகள் நாங்களே செய்யலே. இன்னைக்கு எங்கட ஆட்களே சொல்றாங்க தானே, எங்கடவனோட என்ன யாவனம் செய்யலா, மக்கியவங்களோட செய்யணுமா, களிமா சொல்லாதவங்களோட. எங்கடவோட செக் எடுக்கிற நம்பி எடுக்கலாது, மக்கியவங்களோட செக்க நம்பிக்கையோட எடுக்கணும். எவ்வளவு கவலையான பேச்சு இது. இது மாறித்தானே சொல்லப்படணும். எங்கடவங்களை நம்பேலும், மக்கியவங்களை நம்பேலாம். எங்கடவங்கள செக் எடுக்கலும், மக்கியவங்கள செக் எடுக்கலான்னு அவங்களே சொல்லணும். அவங்க சொல்லணும் முஸ்லிமை நம்பேலும், முஸ்லிம்ல செக்க நம்பிக்கையோட இருக்கேனும். அல்லாஹ் எங்களையே பாதுகாப்போடும். மேலான சகோதரர்களே, எங்களோட வாழ்க்கையில இஸ்லாம் வந்துட்டாவே எங்களையே பார்த்து மக்கள் இஸ்லாத்துக்கு வந்துடுவோம். பயம் பண்ணவே தேவையில்லை. நான் என்ன சொன்னா, அவங்களுக்கு தாவத் கொடுக்கவே தேவையில்லை. முஸ்லிம்களோட அஹ்லாக் சீராவமா இருந்தா, முஸ்லிம்களோட குணங்கள் சீராவமா இருந்தா, முஸ்லிம்களோட கொடுக்கல் வாங்கல் சீராவமா இருந்தா, முஸ்லிம்கள் ஒற்றுமையாக இருப்பாங்களா இருந்தா, இதை பார்த்தே அந்த மக்கள் கூட்டமா வருவாங்க. இவ்வளோ எங்களால மாற்றமான வேலை நடந்தே இன்றைக்கு உலகத்துல வேகமாக பரவி கொண்டிருக்கிற மார்க்கம் இஸ்லாம். முழு உலகத்திலேயும் வேகமாக பரவி கொண்டிருக்கிற இஸ்லாம். கவலையான விஷயம் என்ன தெரியுமா? மக்கள் வாராங்க இஸ்லாத்துக்கு, கலிமா சொல்லி கொடுத்து எடுக்கிறோம். ஆனா வந்ததுக்கு பின்னால அவங்கள கவனிக்காததுனால, அவங்கள அரவணைக்காததுனால, அவங்களுக்கு ஈமான் இஸ்லாத்தை கற்றுக் கொடுக்காததுனால, அவங்களுக்கு வழிகாட்டாததுனால அவங்க திரும்பவும் கொடுத்துதான் போறாங்க. நேற்றும் ஒரு ஊருடைய செய்தி, இஸ்லாத்துக்கு வந்த ஒரு குடும்பம், அவங்கள பள்ளி ட்ரஸ்டி போர்டு கவனிக்க இல்லை, பார்க்க இல்லை, கேட்க இல்லை, அவங்களோட கஷ்டங்கள்ல பங்கெடுக்க இல்லை. அதுல ஒரு பெண்மணி ஆரம்பத்துல அவங்க வந்து சொல்லியிருக்கிறார், ட்ரஸ்டி போர்ட்ல இருக்கிற ஒருத்தருக்கிட்ட எங்களோட மகளை மதரசா போத போடணும் என்று சொன்னதுக்கு அவர் சொல்லிக்கிறார், அப்படியெல்லாம் போட இயலாது, நீங்க இஸ்லாத்துக்கு வந்தோம், அப்படியெல்லாம் அவசரமா போட இயலன்னு சொல்லிக்கிறார். அது ஒரு மெயின் காரணம். அதுக்கு பின்னால் அவங்களுக்கு வந்த வாழ்க்கையில் ஏற்பட்ட சில சிரமங்கள், பள்ளியால போவல்ல, பார்க்க இல்லை, கவனிக்க இல்லை. அதனால அவங்க அப்படியே கொடுத்ததான் நேற்று போயிட்டாங்க. நேற்று சில நாளைகளுக்கு முன்னால போயிட்டு 2-3 நாளா தொடரா போயிட்டு அவங்கள்ட்ட முயற்சி செய்யும். அவங்க ஒரு சூப்பராக எங்களால இங்கே இருந்து வந்தாங்க, சர்ச்சில் இருந்து வந்தாங்க, ஃபாதர் வீட்டுக்கு வந்தார், நல்ல ஃப்ரிட்ஜ் ஒன்று கொடுத்திருக்கிறார், நல்ல வாஷிங் மெஷின் ஒன்று புதுசா கொடுத்திருக்கிறார், எல்லாம் கொடுத்து அவங்களை கண்ணியமான சகோதரர்களே, எங்களுக்குள்ள இருந்த சண்டையை முதலா முடிக்கும், இந்த கருத்து வேறுபாடுகளை முடிக்கும். இந்த காலம் கருத்து வேறுபாடு பேசுற காலம் இல்ல. தக்பீர் இங்க கெட்டதா, அங்க கெட்டதா, அத்தையா அந்த வெள்ள ஆற்றதா இல்லையா, குழு தோதுறதா இல்லையா, இன்டர்நேஷனல் முறையா லோக்கல் முறையா, இது ஒரு பேசுற காலம் இல்ல. இது நான் எல்லோருக்கும் பொதுவா சொல்லக்கூடிய கருத்து. நாங்க யோசிக்கணும், எங்கட முஸ்லிம்களை இந்த இஸ்லாமிய அமைப்புல எங்கட முஸ்லிம்கள் இஸ்லாத்தை இருக்கிறதுக்கு என்ன முயற்சிகள் செய்யப்படணும், மற்றவங்க நாங்க எல்லாம் ஒற்றுமையோட இருந்து மற்றவருடைய இதாயத்துக்கு என்ன திட்டங்கள் போட்டு என்னென்ன முயற்சிகள் செய்யணும், அதை யோசிக்க வேண்டிய காலத்தை. கண்ணியமான சொல்ல ஒரு ட்ரஸ்டி போர்டு என்று வரப்போ நான் எப்பயும் எங்கே சொல்ற கருத்து, ஒரு ஊர்ல அங்க
500 குடும்பம் இருக்கேன்னா அந்த 500 குடும்பத்துக்கு இந்த போட் தான் போகும். அவங்களோட முழு பிக்கரும் இங்க உள்ள இருக்கிற பெண்கள், ஆண்கள், வாலிபர்கள், பிள்ளைகள், இவங்களோட படிப்பு, ஓதல், மார்க்கம், இவங்க தீனோட வாழ்றதுக்கு நாங்க என்ன செய்யணும், ஊருடைய ஒற்றுமையை பாதுகாக்க என்ன செய்யணும், ஊருடைய முன்னேற்றத்துக்கு எல்லா அமைப்புலையும் தீன் துனியா அடிப்படையில முன்னேற்றத்துக்கு நாங்க என்ன செய்யறது, ஊர் மக்களையும் சேர்த்து கொண்டு ஊர்ல புத்தி இந்த வெஸ்ட் போர்ட்ல இருக்கிற எந்த பள்ளியா இருந்தாலும் 10 பேரால இந்த 500 குடும்பத்தின வேலையை பார்க்க இயலாது. ஊர்ல நல்ல படிச்ச மக்கள், நல்ல அனுபவசாலிகள், உலமாக்கள், வசதி படைத்தவர்கள், நல்ல வாலிபர்கள் இருக்கிறார்கள். இவங்களை இனம் கண்டு அவங்க எல்லாம் சேர்த்து எடுத்து வேலைகளை பிரிச்சு குழுக்கள் அமைச்சு பொறுப்புகளை போட்டு அவங்கள கொண்டு வேலை வாங்க. அவதான் உள்ள பெரிய மறுமலர்ச்சியை வாங்க. இக்கிறதீனே மண்ணாக்குறதுக்கு வழியை பார்க்க கூடாது. அதனால பொறுப்பு, எல்லாரும் பொறுப்புக்கு வர விருப்பம். ஆனா பொறுப்பு என்றதே எங்களோட பாசையில சொல்றேன்னா அது பயங்கரம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்க பொறுப்புகளை கேட்டெடுத்தா உகில்த இலைஹா, அந்த பொறுப்புக்கு நீங்க சாட்டப்படுவீங்க, பட்டு மாறுவீங்க. பொறுப்புகளை நீங்க கேட்காம மக்களே முடிவு செய்யறாங்க, இவர் தான் தகுதியானால், இவர் இந்த பொறுப்புக்கு வந்தா இவரால வேலை நடக்கும் என்று மக்கள், எங்களுக்கு விருப்பம் இல்லை, ஆனா மக்கள் பொறுப்பை தந்தாங்க. நாங்க விருப்போடு அந்த பொறுப்பு எடுக்க வேண்டாம். அவருக்கு உழைத்த அலைஹா, அந்த பொறுப்பு அவர் செய்யறதுக்கு அல்லாஹ் அவருக்கு உதவி செய்வார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால கண்ணியமான சகோதரர்களே, நிறைய வேலை செய்ய வேண்டிய தேவை. துனியால எப்படி இஸ்லாத்த முஸ்லிம்களை இல்லாமக்கிறது திட்டம் போட்டு முயற்சி செஞ்சு கொண்டிருக்கிற காலம். 2 வகையான யுத்தம் இருக்கு, அல் கஸ்வுல் அஸ்கரி, அல் கஸ்வுல் ஃபிக்ரி. அல் கஸ்வுல் அஸ்கரி என்பது படை பட்டாளங்கள் ஆயுதங்களை கொண்டு செய்யக்கூடிய யுத்தம். படை பட்டாளங்கள் ஆயுதங்களை அதை வச்சு செய்யக்கூடிய யுத்தம். ஆரம்ப காலங்கள்ல அல்லாஹ்வுடைய விரோதிகள் முஸ்லிம்களோட யுத்தம் செஞ்சு தோல்வி அடைஞ்சாங்க. முஸ்லிம்கள் சிறிய ஒரு கூட்டம் வந்து பெரிய கூட்டத்துக்கு அடிச்சுட்டு போனாங்க. பார்க்கறதுக்கு பெரிய ஏற்பாடு இல்ல, அதே ஆயுதங்களும் இல்ல, சில நேரம் பயிற்சிகளும் இல்ல, ஆனா அவங்களுக்கு அவங்க வெற்றி பெறாங்க. அந்த காபிர்களுக்கு அவங்க ஆச்சரியப்பட்டாங்க. அவங்க யோசிச்சாங்க, எப்படி இந்த வெற்றி உங்களுக்கு கிடைக்குது? நாங்க பெரிய பணப்பட்டாலும் எங்கள்கிட்ட எல்லா ஏற்பாடும் இருக்கு, இவங்க சிறிய கூட்டம், ஆனா அவங்க வெற்றி பெறாங்க. அவங்க விளங்கி கொண்டாங்க, குர்ஆன் ஹதீஸை வெச்சு அதை படிச்சு அதை ஆராய்ச்சி செஞ்சு அவங்க விளங்கினாங்க, முஸ்லிம்களுக்கு மறைமுகமான ஒரு உதவி வந்து கொண்டு மேல தொடர்பு இருக்கு முஸ்லிம்களுக்கு, அந்த தொடர்பை கொண்டுதான் இவங்க வெற்றி கிடைக்கும். அதனால அவங்க யோசிச்சாங்க, இந்த மேல இருந்து வார உதவியே இல்லாம அந்த தொடர்பை துண்டிச்சு விடும். அதுக்கு என்ன செய்யலாம்? குர்ஆன் ஹதீஸ்ல என்ன சொல்லப்பட்டிருக்கு? எங்கடையில இருந்தே எடுத்து எங்களுக்கே போட்டுட்டாங்க, எங்களுக்கே அடிக்கிறாங்க. ஒற்றுமை இல்லாம போகணும். ஒற்றுமை இல்லாம போனா அல்லாஹ்வுடைய உதவி இல்லை. வலா தனாஸஉ ஃபதஃஷலு வதذهب ரீஹுக்கும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ற, நீங்க பிரச்சனை படாதீங்க. நீங்க ஒருவருக்கு ஒரு சண்டை சச்சரவு பண்ணினீங்கன்னா பிரிஞ்சு போவீங்க. பிரிஞ்சு போனீங்கன்னா அல்லாஹ்வுடைய உதவி. அதுக்குள்ள திட்டங்கள், பல திட்டங்களை போட்டு பேசி முஸ்லிம்களை துண்டு போட்டுட்டாங்க. அடுத்தது இந்த வட்டி, இது உடல்ல கலந்தா, அதே போல ஹராமான உணவுகள் உடல்ல சேர்ந்தா அவங்க துவா ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாங்க. இவங்களோட துவாவால தானே இவங்க பெரிய வேலையெல்லாம் செய்யறாங்க. இவ்வளவு பெரிய வேலையை செய்யறாங்க இவங்களோட துவாவால. இவங்க கையெழுத்துனா காரியம் நடக்குது. இந்த துவாவா இல்லாம இவங்க எவ்வளவு கேட்கி அழுது மந்தாடி கேட்டாலும் ஏற்றுக்கொள்ளப்படாமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்? அதுக்குள்ள வேலை செஞ்சாங்க. இந்த ஆண் பெண் கலப்பு, ஆண்கள் பெண்கள் கலப்பது, இது ஆகப்பெரிய ஒரு முசீபத். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சஹீஹுல் புகாரியுடைய ஹதீஸ், மா தரக்து பஅதி ஃபித்னத்தன் அதர் அல ரிஜாலி மினன் நிஸா. இந்த உலகத்துல
ஆண்களுக்கு நான் விட்டுட்டு போகக்கூடிய ஃபித்னாக்கள்ல பெண்களுடைய ஃபித்னாவை விட பயங்கரமான ஃபித்னா வேற ஒன்றும் இல்லை. ஆண்களுக்கு நாம் விட்டுட்டு போகக்கூடிய ஃபித்னாக்கள்ல பெண்களுடைய ஃபித்னாவை விட பயங்கரமான வேற ஒன்றும் இல்லை. இந்த உலகத்திலே ஆகப்பெரிய ஃபித்னா பெண்கள். இது நான் சொன்ன கருத்து இல்ல, புகாரி ஷரீஃபிலே சஹீஹ் ஹதீஸ். நபி கண்ணியமான நபி சொல்றது. அதனால தான் பெண்களை மனைங்க, பெண்களை ஒழுக்கமா வைங்க, பெண்களை வீட்டோட வைங்க. அத்தியாவசிய தேவைக்கு போங்க வாங்க, பிரச்சனை இல்லை. அப்படி வெளியிறங்கி போக்கல கொஞ்சம் ஒழுக்கமா போங்க. பெண்களோட அழகரை மறைச்சுக்கோங்க. மதீனா ஹிஜ்ரி 5ஆம் ஆண்டு துல்காதா மாதம் தான் ஹிஜாபுடைய ஆயத்தரை. ஹிஜாப் என்பது மறைக்கிறது. ஆரம்ப காலத்தில் இந்த ஹிஜாபுடைய ஆயத்து இல்ல, பர்தாவுடைய ஆயத்தில் ஒன்று இறங்க இல்லை. பொதுவா பெண்கள் எல்லாரும் மாதிரி ரசூலோட மனைவிமார் எல்லா பெண்களும் பொதுவா கலந்து கொண்டு தான் போவாங்க வருவாங்க. அப்படி ஒரு அமைப்பு இருந்தது. இந்த ஆயத்து இறங்கினத்தோட யா அய்யுஹன் நபியு குல் லிஅஸ்வாஜிக வ பனாதிக வ நிசாஇல் முஃமினீன யுத்னீன அலைஹின்ன மின் ஜலாபிபிஹின்ன ذلك أدنى أن يعرفن فلا يؤذين وكان الله غفورا رحيما. இந்த ஆயத்தை எங்களுக்கு இறங்கிச்சோ அடுத்த நாளே ரசூலோட மனைவிமார், ரசூலோட பிள்ளைகள், அந்த நேரத்தில் இருந்த ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா இந்த ஆயத்துல என்ன சொல்றாங்க தெரியுமா? ஏ நபியே, உங்களோட மனைவிமார், உங்களோட பெண் பிள்ளைகள், முஃமின்களுடைய பெண்கள், இவங்களுக்கு சொல்லுங்க ஜில்பாபா அணிந்து யுதனீன அலைஹின்ன மின் ஜலாபிபிஹின்ன. ஜில்பாப் என்ன? முழு உடலை மறைக்கக்கூடிய ஒரு ஆடை, முகம் கை கால் எல்லாத்தையும் மறைக்கக்கூடிய ஒரு ஆடை தான் ஜில்பாப் என்று இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. குர்ஆனுக்கு விளக்கம் சொல்றது 2வது இடத்துல உள்ளோம். அதுக்கு பின்னால தான் முழுமையாக மறைச்சு கொண்டாங்க. ஏன்? கஷ்டப்படுத்துறதுக்கு அல்ல, பாதுகாக்கிறது. யாரும் சிலவங்க அந்நிய மக்கள் சொல்றாங்களே, ஈமான் இல்லாதவங்க, பெண்களுக்கு இஸ்லாம்ல ஃப்ரீடம் இல்ல, பெண்களை மூடி மூடி மறைச்சு வச்சிருக்கிறாங்க. இஸ்லாம்ல தான் ஃப்ரீடம் இருக்கு. பெண்களுக்கு சுதந்திரம் கொடுத்த ஒரு மார்க்கம் என்ன? இஸ்லாம். பெண்களுக்கு சொத்துரிமை கொடுத்த மார்க்கம் என்ன? இஸ்லாம். பெண்களை கண்ணியப்படுத்திய மார்க்கம் என்ன? இஸ்லாம். இஸ்லாம் தான். ஆரம்பத்துல பெண்களுக்கு இடமே இல்லை. பொம்பளை புள்ள கிடைச்சாலும் உசுரோட புதைச்சிருவாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல வஇதல் மௌஊதத்து சுயிலத், ஆரம்ப காலம் அப்படிதானே, பெண் பிள்ளை உயிரோடு கொலை செய்யப்பட்டது என்று கியாமத்துல கேட்கப்படும் என்று குர்ஆன்ல சொல்றாங்க. பெண்களுக்கு சொத்துல உரிமை இருக்க இல்லை. முதலாவது பெண்களுக்கு சொத்துரிமையை கொடுத்த மார்க்கம் இஸ்லாம். ஆண்களுக்கு 2 பங்குனா பெண்களுக்கு 1 பங்கு கொடுக்கணும் என்று சொன்னது இஸ்லாம். எனவே மேலான பெண்களுக்கு மகர் கொடுங்க என்று சொன்னது இஸ்லாம். ஒரு மாப்பிள்ளை முடிக்க போல அவர் மகர் கொடுத்து அவர் தான் வீடு வாசல் சாப்பாடு ஆடைகள் சகல ஏற்பாடும் வலிமா கொடுக்கிறேடா, சகல பொறுப்பும் மாப்பிள்ளையோட பொறுப்பு. இதெல்லாம் சொன்னது இஸ்லாம். அதனால ஃப்ரீடம் இல்லாம தாராளமா ஃப்ரீடம் இல்லை. எனவே நான் என்ன சொல்ல வரேன்னா, நாங்க இந்த மாற்றமானவங்களோட கருத்துப்படி போனோமேடா பின்னுக்கு கை சேதப்பட வேண்டி வரும், கண்ணீர் ஒழிக்க வேண்டி வரும். அதனால விதயமான சகோதரர்களே, நான் சொல்ல வந்த விஷயம் அல் கஸ்வுல் அஸ்கரி ஒன்று, அடுத்தது அல் கஸ்வுல் ஃபிக்ரி, சிந்தனையால உள்ள யுத்தம். இந்த முயற்சிகளால தான் இது இந்த வாசல் அப்படியே திறந்து விட்டதனால எங்கள சில படிச்ச பட்டதாரிகள், ஈமான் இஸ்லாம் இல்லாதவர்கள், முஸ்லிம் என்ற பெயர்ல இருந்து கொண்டு அவங்களுக்கு படுவது இஸ்லாத்துல சொல்லப்பட்ட கருத்துக்கள், குர்ஆன் ஹதீஸுடைய கருத்துக்கள் அல்ல படுவது, அவங்களுக்கு மாற்றமான கருத்து தான் நல்ல கருத்தா பண்றவங்க எங்களே பலர்கள் இருக்கிறாங்க. கவலையான விஷயம். அதனால 100க்கு 100 எங்களுக்கு பாதுகாப்பு இந்த ஈமான் இஸ்லாத்துடைய அடிப்படையில் வாழ்வதை அல்லாஹ்வோட தொடர்பு கொண்டு மட்டும்தான் எங்களுக்கு நிம்மதி, சந்தோஷம், கண்ணியம், வெற்றி, ஈடேற்றம் துனியாலையும் ஆகிரத்திலையும் இந்த ஈமான் இஸ்லாம் கலிமாவுடைய அடிப்படையில் வாழ்றது கொண்டு மட்டும்தான் கிடைக்கும். அதனால முதலாவது விஷயம் நாங்க சீராகணும். அடுத்து ஒரு பெரிய ஒரு பொறுப்பை சொல்லத்தான் நாங்கள் கொழும்புல இருந்து இந்த ஜும்மாவுக்கு வந்தது. அது என்னன்னா,
ஒரு பெரிய ஒரு பொறுப்பைகளால் விடுபட்டு அது என்னன்னா இந்த தீன் இந்த மார்க்கம் கடைசி மார்க்கம். இதுக்கு பின்னாடி இன்னொரு மார்க்கம் வராது. இதுக்கு பின்னாடி இன்னொரு ரசூலோ நபியோ உலகத்துக்கு வர போறது. 313 ரசூல்மார் உலகத்துக்கு அல்லாஹ் மனிதர்கள தெரிவு செஞ்சு அல்லாஹ் அவர்களை ரசூல்மார ஆக்கி அவங்க அவ்வளோ பேரும் அல்லாஹ்ட செய்தியை மக்களுக்கு கொடுத்தாங்க. அதுல முதலாவது நூஹ் அலைஹிஸ்ஸலாம், கடைசி தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி, கடைசி நபி காத்தமுன் நபியே. அல்லாஹ் தெளிவா சொல்லிட்டான் கடைசி ரசூல் முஹம்மது ஸல்லல்லாஹு. இதுக்கு பின்னால இஸ்லாத்தை போதிக்கிறதுக்கு அல்லாஹ்ட புறத்திலிருந்து ஒரு ரசூல் நபி வரமாட்டார். ஆனா உலகத்துல கோடிக்கணக்கான காபிர்கள் களிமா இல்லாம இருக்கிறாங்க. 800 கோடியில 600 கோடிக்கு மேற்பட்டவங்க களிமா இல்லாம இருக்கிறாங்க. கல்லையும் மண்ணையும் மிருகங்களையும் மனிதர்களையும் ஜின்களையும் சூரியனையும் நெருப்பையும் எதையோ வணங்கி கொண்டிருக்கிறான். படைச்சவனை விட்டு படைப்பினங்களை வணங்கி கொண்டிருக்கிறான். உலகத்துல ஒரு 200 கோடிக்கு உட்பட்ட முஸ்லீம்கள் தான் இருக்கிறார். அந்த முஸ்லீம்களோட ஹாலாத்தும் அதோ ஹாலாத். சரியோ 5 நேரம் தொழுகை இத்தனை முஸ்லீம்கிட்ட இருக்கு. எங்கட ஊரை எடுத்து பார்ப்போம். வயது வந்த ஆண்கள் ஒவ்வொரு மஹல்லாக்களே எத்தனை பேர்? அந்த வயது தொழுக கடமையான ஆண்களை முதலாவது பார்ப்போம். எத்தனை ஆண்கள் தொழுகிறாங்க 5 நேரம்? ஜும்மா மாஷா அல்லாஹ் ஏதோ தொழுது கொள்றாங்க. 5 நேரம் தொழுகை இல்லைன்னா இஸ்லாமே இல்லை. தொழுக கடமை என்று விளக்கி தொழாம மௌத்தாவினா மார்க்க சட்டப்படி அவளை தொழுவிக்க குளிப்பாட்ட தேவையில்லை, கபம் செய்ய தேவையில்லை, தொழுவிக்க தேவையில்லை. எங்கேயாவது நடந்த புளிய தோண்டி பதச்சுடைய இதுதான் மார்க்க சட்டம். 5 நேரம் தொழுக கடமை என்று விளங்கியும் தொழாம மௌத்தாவினா இதுதான் சட்டம். நாங்க யாரும் அப்படி செய்யறது இல்லை. தொழுகிறவங்களை அடக்கிறது இந்த கபுரிஸ்தான்ல, தொழாதவங்களை அடக்கிறது இந்த கபுரிஸ்தான்ல என்ற ஒரு அமைப்பு எங்களை ஊர்கள்ல பொதுவா இல்லை. சில 2 இடத்துல இருக்குது இப்ப. ஆனா அப்படி பொதுவான அமைப்பு. அப்ப இத்தனை வயது வந்த ஆண்கள் தொழுகை இல்லாம இருக்கிறாங்க. அதே போல அடுத்தது பெண்கள். மேலான கண்ணியமான சகோதரர்களே, இந்த 200 கோடியில முஸ்லிம்களுடைய நிலைமை இப்படி இருக்கு. 600 கோடி மக்கள் ரொம்ப தெரியாம இருக்கிறார்கள். யார வணங்கோடும், வணங்கப்பட தகுதியானவர் யார்? அவங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்டா இப்படி ஒரு கேள்வி, நீங்க யார வணங்குறீங்க? நாங்க இன்னார வணங்குறோம். அவர் உங்களுக்கு வணங்க சொன்னாரா? அவர் உங்களையே வணங்க சொன்னாரா கேட்டா பதில் இல்லை. யாரும் தன்னை வணங்க சொல்லி அல்லாஹ்வை தவிர, அல்லாஹ்வை தவிர இந்த உலகத்துல என்ன வணங்குங்கன்னு யாருமே சொல்லி அல்லாஹ் மட்டும் தான் சொன்னார். இந்த வானம் பூமிக்கு சொந்தக்காரன், இந்த படைச்சவன், பரிபாலிக்கிறவன், பாதுகாக்கிறவன், இயக்கிறவன் நான். இந்த உலகத்துல எந்த கடவுள் எந்த ஆண்டவன் சொன்னது அல்லாஹ். இந்த அமல்களை செய்யுங்க இந்த உலகத்தை யாரும் சொல்லுங்க அல்லாஹ்வை தவிர. அந்த அமல்களுக்கு கூலி தருவேன் என்று யாரும் சொல்லுங்க அல்லாஹ்வை தவிர. மனித உற்பத்தியை பத்தி உலகத்தை யாரும் சொல்லுங்க அல்லாஹ்வை தவிர. அல்லாஹ் மட்டும் தான் சொல்றான். நாங்க தான் வானத்திலிருந்து மலையை பெய்ய வச்சோம், நாங்க தான் மரம் செடி கொடிகளை முளைக்க வைத்தோம், அந்த உணவுகளை உங்களுக்கு உண்ண தந்தோம், ரத்தமாக்கினோம், அதை இந்திரியமாக்கினோம், தாயுடைய கற்பானையில தங்க வச்சோம், ரத்த கட்டியாக்கினோம், சதை கட்டியாக்கினோம், எலும்புகளாக மாற்றி அமைத்தோம், எலும்புகளுக்கு மேலான சதைகளை உருவாக்கினோம், சும்மா அன்ஷஅனாஹு கல்கன் ஆகர், அதுக்கு பின்னால உயிரை கொடுத்தோம் என்று அல்லாஹ் தெரிவே யாரும் சொல்லி. தாயுடைய வயிற்றில் இருக்கிற குழந்தையை பற்றி சொல்லக்கூட சொல்றான். 3 ஹக்கன் பாத ஹல் ஃபீ ظுலுமாத்தின் ஸலாத், 3 இருள்களுக்கு பின்னால நாங்க தான் உங்களை உண்டாக்கினோம் என்று உலகத்தை யாரும் சொல்லல. அல்லாஹ் இதோ ஒரு இருள், தாயுடைய வயிறு ஒரு இருள், அதுக்குள்ள டிஷ்யூ ஒரு இருள், 3 இருட்டுக்குள்ள மூளையை செட் பண்றேன்டா, கிட்னியை தயாரிக்கிறேன்டா, தொடர்புகளை உண்டாக்குறேன்டா, எவனா வேணும்? இருட்டு கசம். அல்லாஹ் இவ்வளவு தெளிவா நுணுக்கமா சொல்றவன் தான் அல்லாஹ். இந்த அல்லாஹ்வை நாங்க விளங்கப்படுத்தினவா எங்களை சுத்தி வளைச்சிருக்கிற இந்த முஸ்லிம் அல்லாத சகோதரர்களுக்கு அடிபட்டு செய்ய தெரியுமா? இதை சொல்லாததுனால தாவத் கொடுத்து யாரும் அடிப்படை இல்லை. எங்க நாட்டுல நாங்க இஸ்லாத்தை சொல்ல போயிட்டு அடியப்பட்டோம், பல்லோடைச்சான் கையோடைச்சான் அடக்க இல்லை. அப்படி விடப்பட்டாலும் பரவாயில்ல, அல்லாஹ்வுக்காண்டி பல்லு போச்சுன்னு சொல்லி அடிப்பட்டது ஏக கருத்து. இந்த பொறுப்பை நிறைவேற்றாததுனால தான் உலகத்துல முஸ்லிம்கள் கேவலப்பட்டு சீரழிந்து கொண்டிருக்கிறதுக்கு காரணம் செய்ய வேண்டிய பொறுப்பான வேலையை செய்யாதது. இன்றைக்கு நிலைமை எப்படி இருக்கேன்னா, இஸ்லாத்தை படிச்சு விளங்கி பல காரணங்கள் யாரத்தை வச்சு பல காரணங்களால இஸ்லாத்து வராங்க.
வாரவங்களை எடுக்கிறதுக்கே பயப்படுறாங்க. ட்ரஸ்டி போர்டு பயப்படுது. ட்ரஸ்டி போர்டு வாரவனுக்கு ஒரு லெட்டர் கொடுக்க பயம். இப்படியா பண்ணவங்க ட்ரஸ்டி போர்டுக்கு தகுதியானவங்களா யாரா இருந்தாலும் சரி நான் கேட்கிறேன். முதலாவது இவங்களுக்கு ஈமான் இஸ்லாத்தை படிச்சு கொடுக்கணும். ட்ரஸ்டி போர்டுக்கு ட்ரஸ்டி போர்டு வந்து நிரந்தரம் இல்லை. 3 வருஷம் வந்தாச்சு இருந்தாச்சு அடுத்த ட்ரஸ்டி போர்டு. அதுல வாரவங்க தகுதியானவங்களா, மார்க்கத்துல தெளிவுள்ளவங்களா, சட்ட திட்டங்களை எந்த அளவு விளப்பம், ஷரியத்துடைய விஷயத்துல எந்த அளவு அவங்களுக்கு அறிவாற்றல்கள் இருக்கு. வெறும் துனியாவை வச்சு பொறுப்புகள் கொடுத்து சரி வராது. இது பாரிய பொறுப்பு. அந்த ட்ரஸ்டி போர்டு இருக்கிறவர் அந்த பொம்பளை பிள்ளைய மதரசா போட சொன்ன நேரத்துல அதுக்கு அனுமதி கொடுக்க இல்லை. அதை ஏதோ ஒரு அதை தட்டி கழிச்சதுனால குடும்பமே முழுத்தத்தான். இன்னைக்கு ஒவ்வொரு ஊர்லயும் முழுத்தத்துகள் இருக்கிறாங்க. இஸ்லாத்துக்கு வந்து போனோம், அவங்களை பார்க்க யாரும் இல்லை, கவனிக்க யாரும் இல்லை, ஈமான் இஸ்லாத்தை படிச்சு கொடுக்க யாரும் இல்லை. ஆனா மதரசாக்களுக்கு குறைபாடும் இல்லை, உலமாக்களுக்கு குறைபாடும் இல்லை, வசதி வாய்ப்பு உள்ளவங்க இல்லாமலும் இல்லை, பொறுப்புகள் உள்ளவங்க இல்லாமலும் இல்லை, எல்லாம் இருக்கிறாங்க. நாங்க எல்லாரும் சேர்ந்து குற்றவாளிகள் மேலான சொல்றோம். எங்கள்ட இந்த கொச்சவுடைய பொறுத்தவரையிலும் எவ்வளவு இஸ்லாத்து வந்த சகோதர சகோதரி இருக்கிறார், முருத்தத்தாவினவர்கள் இருக்கிறார். மாஷா அல்லாஹ் இங்கேயும் நிதாவுடைய விதிகள் ஆரம்பத்தில் நடந்து அது அப்படியே விடுபட்டு பரவாயில்ல, பொழுது போச்சு. இப்பயாவது நாங்க சில திட்டங்களை போட்டு இந்த மக்களை இவங்களை தீர்ந்தாரிகளாக இவங்க இஸ்லாத்துக்குள்ள வந்தவங்களை இஸ்லாத்திலேயே மௌத்தாவுறதுக்குள்ள முயற்சியை எங்களால செய்யணும். அவங்களை கவனிக்கணும், ஆதரிக்கணும், படிச்சு கொடுக்கணும், அரவணைக்கணும், அவங்களுக்கு கல்யாணங்களை முடிச்சு கொடுக்கணும். இஸ்லாத்துக்கு வந்தவங்களுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுக்க தயாரில்லை. நாங்க எல்லாம் இஸ்லாத்துக்கு வந்தோம். முழு ஸ்ரீலங்கா இருக்கிறவங்க இஸ்லாத்துக்கு வந்தோம், முழு உலகத்தில் இருக்கிறவங்க இஸ்லாத்துக்கு வந்தோம். எங்களை தொடர 3வது 4வது உம்மா வாப்பாவை எடுத்து பார்த்தா ஒரு சோமவத்தியா இருப்பா, அல்லது தயாவத்தியா இருப்பா, அல்லது ஒரு கந்தகியாவா இருப்பார். இதுதான் உண்மை. எல்லாம் வந்தவங்க. நாங்க அபூபக்கர் உமருடைய ஃபேமிலி என்றாலும் அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இஸ்லாத்துக்கு வந்தோம். எல்லாம் வந்தவங்க. இப்ப யார் வாராங்களோ அவங்களோட தொடரை இஸ்லாத்துக்கு. நாங்க ஒருத்தருடைய ஹிதாயத்துக்கு காரணமா அமைஞ்சா கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அல்லாஹ் உங்களே காரணமா வச்சு அல்லாஹ் ஒருத்தருக்கு ஹிதாயத்தை இஸ்லாத்தை நசீபாக்கினான் என்றால் அதுல அவர்ல இருந்து அவரை சரியா கவனிச்ச வேண்டாம், அந்த பரம்பரை அப்படியே இஸ்லாத்திலேயே அவ்வளவு நன்மை மூலம் அவருக்கு வந்து கொண்டீங்க. இந்த பாக்கியம் கிடைக்க கூடாது. எங்களோட அமல் எங்களோட மௌத்தோட முடிஞ்சிடும். நாங்க எப்படியா இந்த வேலைகளை செஞ்சுட்டு போகணும் என்றால் எங்களோட மௌத்துக்கு பின்னாலே நன்மை வந்து கொண்டே இருக்கிறோம். அப்படியா இந்த வேலைகளை தான் செஞ்சுட்டு போகணும். நான் தொழுதேன், ஓதினேன், குர்ஆன் ஓதினேன், திக்ர் செஞ்சேன், துஆ கேட்டேன், எல்லாம் செஞ்சேன், நான் மௌத்தாவினேன், எல்லாம் முடிஞ்சு. அப்படி இல்லை. அதையும் கட்டாயம் செய்யணும். அதோட 4 வேலையை செஞ்சுட்டு போகணும். அந்த வேலைகளால அது சதகா ஜாரியாவா இருக்கணும். அதனால இந்த கபருக்கு நன்மை வந்து. அதனால ஹிதாயத் என்பது இந்த அமல் அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைக்கிறது, உலகத்துக்கு மக்களுக்கு அல்லாஹ் அறிமுகப்படுத்துறது. இத போல அல்லாஹ்வுக்கு விருப்பமான ஒரு அமல் உலகத்துல வேற இல்லாமல் இல்லை. அதுதான் குர்ஆன்ல வமன் அஹ்ஸனு கௌலன் மிம்மன் தஆ இலல்லாஹ் வஅமில ஸாலிஹன் வகால இன்னனி மினல் முஸ்லிமீன். இந்த ஆயத்திலே கருத்து அல்லாஹ் கேட்கிறார். அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைத்து முதலாவதே அதைத்தான் சொல்றார். அமலும் செஞ்சு கொண்டு 2வது தான் அமல். தன்னை முஸ்லிம் என்றாரே இவரோட சிறந்தவர் யார்? சிறந்த வார்த்தையை சொல்றவர் யார்? இந்த உம்மத்தை அல்லாஹ் சிறப்பாக்கி இருக்கிறதே தஅவத்துடைய வேலையை வச்சுதான். தஅவத் என்றது அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைக்கிறது. முஸ்லிம்கள் இஸ்லாத்துல உறுதியா இருக்கிறதுக்குள்ள உழைப்பு நடக்கணும். முஸ்லிம் அல்லாதவர்கள் அவங்களோட ஹிதாயத்துக்காக உழைப்பு நடக்கும். நபியுடைய காலத்துல 2 உழைப்பும் ஒரே நேரத்தில் நடந்தது. இஸ்லாத்தை இருக்கிறவங்க அவங்க இஸ்லாத்தை உறுதியா இருக்கணும். அதுக்குள்ள உழைப்புகள் இஸ்லாம் சீர்திருத்த உழைப்புகள் நடந்து கொண்டே இருக்கணும். மற்றவர்கள் அவங்களுக்கு ஹிதாயத் கிடைக்கிறதுக்காக உள்ள உழைப்பு. அதனால இது சம்பந்தமா பேசுறேன்னா நீண்ட நேரம் தேவைப்படும். விரிவான ஒரு தலையங்கம். மேலான கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே ஒவ்வொரு ஊர்லயும் மக்கள் வந்து கொண்டிருக்கிறாங்க. இவங்களை கவனிக்கணும், பார்க்கணும், கேட்கணும், படிச்சு கொடுக்கணும். எங்கட நாங்கள் ஜும்மால அறிவிக்கணும். ஒவ்வொரு ஜும்மாக்கள்லையும் ஜும்மாக்கு வரக்கூடிய மக்கள் ஊர் மக்கள் வராங்க. எங்களுக்கு ஒரு சென்டர் ஒன்று அமைக்கணும், ஒரு இடம் ஒன்று இருக்கணும், பள்ளிவாசல் வச்சுக்கொள்ளே.
அந்த பள்ளிவாசல்ல தர்ஜுமத்துல் குர்ஆன், இஸ்லாம் சம்பந்தப்பட்ட புத்தகங்கள் தமிழ்ல சிங்களத்துல எல்லாம் இருக்கும். ஊர் மக்களுக்கு சொல்லணும், உங்கள்ட்ட யாராவது காதுல விழுந்தால் அல்லது நீங்க அறிந்தால் யாராவது உங்கள்ட்ட சொல்றார் எனக்கு இஸ்லாமுக்கு வரணும் அல்லது இஸ்லாத்தை படிக்கணும், எனக்கு சில சந்தேகங்களுக்கு கேட்டு விளங்கிக் கொள்ளணும் என்ற மாதிரி ஏதாவது ஒரு செய்தியை பொதுமக்கள் எல்லாரோட பழகுறாங்க. ஊர் மக்கள் பலர்களோட கொடுக்கல் வாங்கல் வியாபாரம் செய்யறாங்க, ஊருக்குள்ள போறாங்க. சில கிராமங்கள் தனியே அந்நிய சகோதரர் இருக்கிற கிராமங்களுக்கு வியாபாரங்களுக்கு போறாங்க. அவங்கள்ட்ட யாராவது சொல்லியிருப்பாங்க. அப்ப அவருக்கு தெரியணும் இந்த வேலைய இங்க போனா செய்ய எங்க ஒரு இடம் ஒன்று அமையணுமா இல்லை, அப்படி ஒரு ஏற்பாடு இருக்கு எங்களோட ஊர்ல. நான் கேட்கிறேன், அப்படி ஒண்ணு இல்லை. இஸ்லாத்தை விளங்கணும், படிக்கணும், எனக்கு இஸ்லாத்துக்கு வரணும், அவர் விருப்பத்தோட அவங்களோட விருப்பத்தோட சொல்றாங்க. அத இந்த இடத்துக்கு போனா உங்களுக்கு இந்த அந்த வேலை நடக்கும் சொல்றதுக்கு ஊர் மக்கள் எல்லாத்துக்கும் சொல்லப்படும், அப்படி ஒரு ஏற்பாடு செய்யப்படும். ட்ரஸ்டி போர்டு இதெல்லாம் யோசிக்கணும். எனவே கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் கிருபை செய்வார். எங்களோட வாழ்க்கையை நம்ம எவ்வளவு காலம் மிஞ்சிருக்கிறதோ தெரியாது. 25 முதலாவது மாதத்துல 2வது ஜும்மால இருக்கிறோம். வருஷம் இப்படியே முடிஞ்சிடும். இந்த வருஷத்துக்குள்ள எங்கள்ல எத்தனை பேர் மௌத் எழுதப்பட்டிருக்கிறோ தெரியாது. அதனால மேலான சகோதரர்களே, நாங்க எங்களோட ஆகிரத்தை தான் யோசிக்கணும். ஆகிரத்தை நோக்கமாக்கி கொண்டா துனியாவை காலடிக்கு கொண்டாந்து சேர்ப்பேன் அல்லாஹ் வாக்களிச்சிருக்கிறார். தீன்ல, மார்க்கத்துல, ஈமான் இஸ்லாத்துடைய விஷயத்துல, தீனுடைய உழைப்புகள்ல, அல்லாஹ்வோட தொடர்புடைய விஷயத்துல கவனத்தை கூட்ட கூட்ட அல்லாஹ் எங்களுக்கு இந்த அனந்த ரிஸ்க கண்ணியமாக அல்லாஹ் காலடிகமாக செய்வார். சஹாபாக்களுக்கு அதைத்தான் செஞ்சார். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களோட வாழ்க்கையில மிஞ்சிருக்கக்கூடிய காலங்களை அல்லாஹ் விரும்பக்கூடிய நல்ல காரியங்கள்ல கழிக்க அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ், இதுவரைக்கும் எங்களால் நடந்த எல்லா குற்றம் குறைகளையும் மன்னித்து தருவாயா. யா அல்லாஹ், எங்களோட வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்கள், கவலைகள், நெருக்கடிகள், நோய் துன்பங்கள் எல்லாத்தையும் லேசாக்கி வைப்பாயா. யா அல்லாஹ், எங்களுடைய பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னித்து தருவாயா. அவர்களை யாரெல்லாம் கபராளிகளாகி விட்டார்களோ அவருடைய கபர்களை சொர்க்கத்துடைய பூஜோரையாக ஆக்கி வைப்பாயா. யா அல்லாஹ், உலகத்துல இஸ்லாத்தை முஸ்லிம்களை கண்ணியப்படுத்துவாயாக, இஸ்லாத்தை முஸ்லிம்களை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், எங்கள் அனைவருடைய கடைசி முடிவை நல்லதாக ஆக்கி வைப்பாயாக, கலிமாவோடு ஆக்கி வைப்பாயாக. வாஹு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.